வரமிளகா இல்லையா? இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இதெல்லாம் வணக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறாங்க. குழம்புக்கு வச்சுக்கோமா? குழம்புக்கு வெங்காயம் இல்லைம்மா, எல்லாம் இதே தான். அவ்வளோதானா? தாளிச்சுட்டு அப்படியே கொட்டலாம். அப்படியே வணக்கி நல்லா மசாலாலாம் அரைச்சி தனித்தனி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே இது பண்ணுவேன். எவ்வளோ நேரம் இதில் வருது பார்த்தீங்கன்னா. இப்போ எங்கள் மம்மி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தனியா இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி பூ இதெல்லாம் போட போகிறாங்க. இதில் என்னென்னமா இருக்குது? கிராம்பு, இலை, பட்டை, லவங்கம். எது லவங்கம்? இதுதான் லவங்கம். அந்த நீளமாக இருக்குது அதுமா? அது வந்து பிரியாணி போடுறது. அது பேர் என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. சரி. இது வந்து எப்பவுமே கம்மியாக தான் போடணும், ரொம்ப வாசனையாக இருக்கும். தம்பிக்கு கொதிக்க வச்சு நைட்டில் ஒரு டம்ளர் கொடுத்தேன்னா நல்லா உடம்பு. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தக்காளி பழம் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு, புதினா தழை, கொத்தமல்லி தழை, புதினா தழை ரெண்டையுமே போட்டு வணக்கி அரைச்சி தாளித்து குழம்பு வைக்க போகிறாங்க. சோம்பு போடுறாங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கணும், வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு. அங்கே அப்படியே சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அங்கேயே இரு. நைட்டியோட எடுத்துக்கிறேன், துணி போடாம. அதனால என்ன, என் வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் வீட்டில் துணியெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு வீடியோ. இப்போ பொங்கலுக்கு வந்து பெயிண்ட் அடிப்போம் இல்லைங்களாக்கா, அப்படி இல்லைன்னா எல்லா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி கொடுப்போம்ல, அது எப்படி ஓரம் கட்டுவீங்க எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கக்கா, விளாக் போடுங்க அப்படிங்காங்க. சமையல் வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து உங்கள் சமையல் குக்கிங் விளாக் நல்லாயிருக்கு, டெய்லி விளாக் போடுங்க, டெய்லி சமைக்கிற விளாக் போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் டைமே இல்லை எனக்கு. அவ்வளோதான், அந்த காட்டில் மருந்து அடிச்சுருக்குறாங்க. எல்லாமே போட்டு வணக்கிதான் செஞ்சேன். ஏன்னா குழந்தைங்க அப்படியே போட்டோம்னா நல்லா கீழே எடுத்து போட்டுருவாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா அப்படியே ஒரு 2 ரூபா சாப்பிட்டோம்னா நல்லா சத்து அதிலே போயிடும்.